வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மாவை பேசுகிறேன். இன்னைக்கு என்னென்னா கருவாட்டு குழம்பு. நான் செய்யும் முறையை பாருங்கள். இப்போ என்ன பண்ணால் வெந்தயத்தை போட்டுட்டேன், கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், மிளகு ஜீரகம் போட்டுட்டேன். இதில் என்னென்னா முழு பூண்டு கிட்ட காங்க, முழு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது போடுற தாளிக்கு. இதை காமிங்க, கிட்டக்க வாங்க, இதை காமிங்க. பூண்டு, வெங்காயம், மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன்னா என்ன பூண்டு வெங்காயம் பார்ப்பீங்க. நான் வெங்காயத்தை ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும், மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து இதில் வறுத்துட்டேன். இந்த வெங்காயம் தக்காளி வணக்கிறப்பயே என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் மிளகை போட்டு வெந்தயத்தை நல்லா மிளகை போட்டு எண்ணெயில் வறுத்துக்குவேன். ரெண்டாவது என்ன பண்ணால் வெங்காயம் தக்காளியை போட்டு வணக்கி அதிலே குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் மூணும் அந்த வணக்கத்துலேயே போட்டு இந்த பாருங்க மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது எண்ணெயிலே வறுத்து வச்சுருக்கேன். இப்படி வறுத்து அரைச்சி போட்டோம்னா வாசனையாக இருக்கும், குழம்பு நல்லா இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவேன், இதை அரைச்சி இதில் ஊற்றிடுவேன். இதில் ஊற்றிட்டு என்ன பண்ணுவேன், நல்லா கொதி வர்றப்போ இந்த கத்திரிக்காயையும் தூக்கி அதில் போட்டு நல்லா வணக்கிட்டு எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன், இதில் சோம்பும் போட்டிருக்கேன் கொஞ்சோன்னு, அது வாசனை சூப்பராக இருக்கும். மிளகு ஜீரகம் வறுத்து சோம்பு வறுக்கக்கூடாது, மிளகு போட்டிருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், இது மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வணக்கியிருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி இதில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை தூக்கி போட்டுருவேன். போட்டு நல்லா கொதி வரப்போ என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு அரை மூடி அரைச்சி அதில் ஊற்றி இந்த எல்லாம் கும்முன்னு வரப்போ நான் என்ன பண்ணுவேன், கருவாட்டை அப்படியே போட மாட்டேன். இந்த கருவாட்டை இந்த வேறு பாக்கெட் கருவாடு, இந்த வெள்ளை கருவாடு தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா வாடையாக இருக்குன்னு வேறு கருவாடு வாங்க மாட்டேன். இந்த சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த கருவாடை என்ன பண்ணுவேன்னா எண்ணெயில் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு எண்ணெயில் வறுத்து இந்த குழம்புல போடுவேன். அப்போ என்ன பண்ணுவோம், நல்லா தகன்னு இருக்கும் குழம்பு. சரி, கட் பண்ணி இப்போ இதை அரைக்க போகிறேன். நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். கட் பண்ணு. இதை மிக்சியில் போட்டு அரைக்க போவேன். அரைச்சி ஊற்றி அதில் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா கதன்னு வர நேரத்தில் கொஞ்சோன்னு அரை மூடி தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு புளி, தக்காளி எல்லாம் போட்டு வணக்கியிருக்கேன் எண்ணெயில். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு எண்ணெயில் வணக்கியிருக்கேன். இப்போ எதை தான் போட்டீங்க? இதை என்ன பண்ணுவேன், இந்த வெங்காயம் வணக்கிட்டு பாருங்க.
லாஸ்ட்டாக மீன் குழம்பு தூள் இருந்தால் கூட கொஞ்சம் இதில் போடலாம், நல்லாயிருக்கும். இதை கழுவிட்டு இதை கழுவி ஊற்றிடலாம். இதில் என்ன பண்ணுவோம், இந்த கத்திரிக்காய் இதில் என்னென்ன காய் போட்டிருக்கோன்னா உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வாழைக்காய் குழம்புனாவே 4 காய் 5 காய் போட்டால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணேன், இப்போ 3 காய் போட்டிருக்கேன். நாங்கள் இப்போ 2 பேர் தான் இருக்கிறோம். அதனால் நிறைய பிள்ளைங்க இருக்கிறப்ப நான் எல்லா காயிலையும் 5 வகையான காய் போடுவேன். கருவாட்டு குழம்பு ஸ்பெஷலாக செய்வேன், நல்லாயிருக்கும். 3 நாள் 4 நாளும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இது இப்படி வணக்கி அரைச்சி வச்சோம்னா இந்த பச்சை வாடை இல்லாமல் குழம்பு சூப்பராக இருக்கும். 2-3 நாளைக்கு நல்லா இருக்கும். இது ஒரு நிமிஷம் 6 நிமிஷம் ஓடிச்சு, 7 நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா போட்டு தானே செய்ய முடியும். இப்போ எல்லாமே இந்த அரைக்கிறதுல வெங்காயம் வணக்கி எல்லாமே மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டுட்டேன், வணக்கிறதுலே போட்டு. இப்போ பத்தாட்டி மீன் குழம்பு தூளாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பத்தாட்டி குழம்பு மிளகாத்தூள் உரப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இது வெந்து வரப்போ அந்த இது தேங்காய் அரைச்சி கொஞ்சோன்னு தேங்காய் வேணுங்கிறோம் ஊற்றலாம், வேணுங்க ஊற்றலாம். நாங்கள் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றி புளியை ரைட்டாக இது பண்ணி உப்பெல்லாம் போட்டு குழம்பு சூப்பராக இறக்க வேண்டியது. யாராச்சும் கருவாட்டு குழம்பு இப்படிலாம் செஞ்சால் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருங்க. இப்போ இது கருவாடு மட்டும் நான் எல்லாம் அப்படியே போட்டுருவாங்க, நான் அப்படி போட மாட்டேன். லாஸ்ட்டாக எண்ணெயில் வறுத்து போடுவேன் கருவாட்டை, அது ஒரு சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வறுத்து போட்டோம்னா குழம்பு. இப்போ கொஞ்சம் நான் அடுத்தது என்ன செய்வேன்னா, கொஞ்சோன்னு தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் புளி ஊற்ற வேண்டியதுதான். உரப்பு பத்தாட்டி கொஞ்சம் உரப்பு போட்டுக்கலாம். கருவாடு இப்போ போட முடியாது, சும்மானு இருங்க. குழம்பு நல்லா காயெல்லாம் வெந்து வந்தவுடனே இந்த கருவாட்டை வந்து மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நான் அதில் போட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா தகன்னு நல்லாயிருக்கும். யாராருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும், இந்த மாதிரி மெத்தடில் வைக்கணும், யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். பாய்.